வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா பாயசம் தான். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பற்ற வச்சுக்கலாங்க. சேமியா பாயசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறங்க போதும். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கூடவே திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நாம் இதை தனித்தனியாக தாங்க போடணும். ஏன்னா அது சீக்கிரம் வேகாது, இது சீக்கிரம் வெந்துடும். அதுதான் காரணம். நல்லா வெந்துருச்சுங்க. இதுவும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா வறுத்துருவோம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட குடிக்கலாங்க. சூடாக தான் சாப்பிட்றமையாக இருக்கும். கூலிங் சூப்பராக இருக்கும். 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து கூடவே வறுத்துடலாம். அது ரெண்டும் ஒரு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ரௌன் கலர்லேயும் சுகரும் சேரும்போது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நல்லா வறுப்பட்டோம். நான் 3/4 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் பக்கத்தில் ஊற்றிக்கிறேன். நான் 1/4 லிட்டர் அப்புறமா திக்னஸ் ஆகுங்க. குடிக்க போது தேவையான போது ஊற்றிக்கலாங்க. இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுடலாம். நல்லா கொதித்து வருங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. ஏற்கனவே காய்ச்சி இருக்கிறதுனால சீக்கிரம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கூட முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா சேமியா வெந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பருங்க. ஒரு ஊற்றிட்டோம். நம்ம பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நாளும் கூலிங்காகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. வாழ்க வளமுடன்.